யாரும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆர்சிபி பிளே ஆஃப் போயிட்டாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? கண்டிப்பா ஆர்சிபி தான் ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ. கண்டிப்பா ஆர்சிபி தான் நினைக்கிறீங்க. ஆர்சிபி ஆர்சிபி வின் பண்ணீங்க. நீங்க எந்த டீம்? நான் சிஎஸ்கே. சிஎஸ்கே தானா? கண்டிப்பா வந்து ஆர்சிபி ஜெயிக்காது. சிஎஸ்கே அப்பதான் சிஎஸ்கே ஜெயிக்கும். ஆர்சிபி தான் ப்ரோ கப்பு இந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. பிளே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ 4 டீம் ஆல்ரெடி போயிருக்காங்க. இந்த வாட்டி யார் டிராஃபி அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி தான். ஆர்சிபி. நேற்று சிஎஸ்கே தோத்துட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க 5 டிராஃபி அடிச்சிட்டாங்க. சரி ஆர்சிபி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாக்குறேன். லாஸ்ட் சீசன்ங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ அவர் லாஸ்ட் சீசன் நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை இன்னும் வருவாரா? இல்ல டிகேக்கும் தான் லாஸ்ட் சீசனு. அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்சிபி தான் ப்ரோ. இவரோட கணிப்பு ஆர்சிபி ப்ரோ. என்னோட கணிப்பு கேகேஆர் இல்லைன்னா ஆர்ஆர். ரெண்டு ஆர்ஆர் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆர்ஆர் கண்டிப்பா அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆர்ஆர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ போக போக வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் இந்த டைம்லாம் வந்ததுக்கப்புறம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ரொம்ப சோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆடினதை விட இப்போ ஆடுறதுக்கு வந்து 50-50 அப்படியே டவுன் ஆகிருக்குது. ரொம்ப மோசமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆர்சிபி கப் அடிக்கும் அப்படிலாம் கேகேஆர் கப் அடிக்கும் ப்ரோ. ப்ரோ நானா பயங்கரமான கோலி ஃபேன் ப்ரோ. சரிங்களா? ஆனால் நான் மும்பைக்கு தான் சப்போர்ட்டு. சரிங்களா? மும்பை வெளியே போயிருச்சு. ஆனால் கோலி இந்தியாவுக்காக எவ்வளவோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. சேசிங்லாம் லாஸ்ட் பால் நின்று ஒரு மேட்ச் தோத்தது ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்காட்டுங்க. கோலிக்காக இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேகேஆர் ஆர்சிபி தான் ஃபைனல் வரும்னு நினைக்கிறேன். கேகேஆர் ஆர்சிபி ஃபைனல் டிராஃபி அடிச்சிருவாங்களா? ஆர்சிபி அடித்தா சந்தோஷம் தான். இந்த டைம் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன் அவங்க இருக்க ஃபார்முக்கு. நீங்க யார் ஃபேனு? கேகேஆர். கேகேஆரா நீங்க? ஆமாம் நான் சிஎஸ்கே. இப்போ சப்போர்ட் பார்த்தா கேகேஆர் தான். கேகேஆர் ஆமாம். கண்டிப்பா இன்னும் 16 வருஷமா அடிக்கல. இந்த ஒரு வாட்டினாச்சும் அடிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. இல்ல. பிளே போயிருக்காங்க. ஆமாம். ஆனால் வெளியவே எலிமினேட் ஆகியிருக்காங்க. அதான் இந்த டைம் அவங்க கொஞ்சம் டீமே நல்லா இருக்கு. அவங்க ஸ்குவாடு நல்லா இப்போ எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நினைக்கிறீங்க. ஆர்சிபி தான் ப்ரோ. கண்டிப்பா ஆர்சிபி தான். ஏன்னா நிறைய வாட்டி போயிருக்காங்க. ஆனால் வெளியவும் போயிருக்காங்க. எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த டைம் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. 2016 அது அப்படியே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. கண்டிப்பா வந்து ஆர்சிபி ஜெயிக்காது. சிஎஸ்கே அப்பதான் சிஎஸ்கே ஜெயிக்கும். ஆர்சிபி தான் ப்ரோ கப்பு இந்த ஆர்சிபில இந்த நிறைய வாட்டி அவங்க பிளே போயிருக்காங்க. ஃபைனல்ஸ் கூட நிறைய வாட்டி அவங்க விளையாண்டுருக்காங்க. ஜெயிச்சது இல்ல. இந்த வாட்டி ஜெயிச்சிருவாங்க. விளையாடுவாங்க. எல்லா வாட்டி விளையாடுவாங்க. இவன் கடக்கறான். இவன் சிஎஸ்கே சப்போர்ட். இவன் ஆர்சிபி எம்ஐல இருந்து ஏமாத்து. ப்ரோ எம்ஐ எல்லாம் இல்ல ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ இந்த வாட்டி. எம்ஐ வெளியே போனானே ஆர்சிபி ஹர்திக் பாண்டியா நக்குனாங்க. ஆர்சிபி தான் ப்ரோ இந்த வாட்டி கப்பு. நேத்து சிஎஸ்கே அவர் தான் இன்னும் கடைசி சொல்லல. டோனி சிஎஸ்கே வந்து அவர் வந்து நீங்க கரெக்டா பார்க்கல. ஃப்ரேம்ல ஒரு செகண்ட் நீங்க லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா இந்த பக்கம் டாஸ் போடும்போது விராட் கோலி போய் டோனி கிட்ட பேசினார் உள்ளார. ஒரு மேட்ச்ல அப்படின்னாரு. என்னடா பேசுறீங்க? விட்டு கொடுத்துருவாங்களா? பெரிய தியாகி அவரு. கண்டிப்பா கிடையாது. டெஃபினெட்லி நாட். இவன் சொல்றான். அவரு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல விளையாடுறாரு. ரோஹித் சர்மா அந்த வயிற்று வச்சுட்டு அவர் விளையாடும் போது இவர் விளையாடுவார் கண்டிப்பா. எப்படி அவங்க ஆர்சிபி இப்போ எலிமினேட்டரே போயிருவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஃபைனல்ஸ் வந்து கண்டிப்பா டிராஃபி அடுத்த ஃபைனல்ஸ் வருவாங்க. ஃபைனல்ஸ் இப்ப இதுலயே முடிஞ்சிரும். இந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்லயே முடிஞ்சிரும். ஃபைனல்ஸ் வருவாங்க ப்ரோ. எஸ்ஆர்ஹெச்ல கம்பல்சரி ஹையஸ்ட் ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் அடிக்கும். மறுபடியும் அடிக்கும். மூமெண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்களும் அவங்க தான் அதே மாதிரி அச்சடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 5 வாட்டி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க ப்ரோ கடைசியில இருந்து. அதை வாட்டி இந்த வாட்டி கொஞ்சம் இதாக தான் விளையாடுவாங்க. கப் அடிச்சிருவாங்க இந்த வாட்டி. கப்பே அடிச்சிருவாங்க. அவ்வளோதான். டீ கப்பு தான் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கப் அடிச்சிருவாங்க ப்ரோ. இந்த வாட்டி ஆர்சிபி தான். இசாலா கப் நம்மதே தான். நம்மது இல்லை ஒப்பது. இசாலா கப் நம்மது தான் இந்த வாட்டி. நினைக்கிறீங்க. ஆர்சிபி வின் பண்ணீங்க. நீங்க எந்த டீம்? நான் சிஎஸ்கே தானா? இந்த வாட்டி யார் ஃபைனல்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி. எஸ்ஆர்ஹெச் இந்த வாட்டி யார் டிராஃபி அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? கன்ஃபார்ம் ஆர்சிபி தான். ஆர்சிபி தானா? ஆமா. ஆர்சிபி ஜெயிக்கணும். ஏஜா சந்தோஷம். எனக்கு ஆர்சிபி இல்லை எஸ்ஆர்ஹெச் ஏதோ ஒன்று தோணுது. ஏன் விராட் கோலி கண்டிப்பா எடுத்துருவாருங்கிறீங்களா? இல்லை எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் சான்ஸ் இருக்கும்? கண்டிப்பா விராட் கோலிக்காகவே வாங்கணும் ப்ரோ. ஏன்னா இந்த சீசன் வாங்கி கொடுத்தா விராட் கோலி வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் சைடும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இவங்களும் அடித்தா நல்லா இருக்கும். ஆர்சிபி இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. கோலிக்காக இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ. இல்லை நான் பிளே போயிருக்காங்க இது வரைக்கும். நிறைய வாட்டி போயிருக்காங்க. ஆர்சிபி கப் டிராஃபி அடிக்க மாட்டாங்க. போயிருவாங்க வெளியே.
ஆனா இந்த டைம் இருக்கிற டீமை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கு ப்ரோ. அது மாதிரி பொம்பளை கப்புன்னு சொன்னவங்க எல்லாம் எல்லாத்து மூஞ்சிலுமே கறி பூசுறதுக்காகவே ப்ரோ அடிப்போம். இந்த டைம் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் வந்து கேகேஆரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை. கோலிக்காக கப் அடிக்கணும். கோலிக்காக கப் அடிக்கணும். கிங் கோலி. தோனிக்கு தான் லாஸ்ட் சீசன் நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, கண்டிப்பாக ஆடுவார். இன்னும் 2 சீசன் ஆடுவார். டெஃபினெட்லி நாட் ப்ரோ. இவர் தான் தோனி. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக இன்னும் 2 சீசன் ஆடுவார். நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அவருக்கு என்ன காலில் மட்டும் தான் இன்ஜுரி. முன்னாடி நிறைய வாட்டி பிளேயர் வந்திருப்பாங்க, அது வந்திருக்காங்க ஆர்சிபி. ஆனால் அதுலேயே எலிமினேட் ஆகிட்டு போயிருக்காங்களே. இந்த வாட்டி அந்த மாதிரி தான் நடக்குமா இல்லை வாய்ப்பு இருக்கா ஃபைனல்ஸ்? இல்லை ப்ரோ, குவாலிஃபயர் ஆவாங்க கண்டிப்பாக. எலிமினேட்டரில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ. கண்டிப்பாக குவாலிஃபயர் ஆவாங்க. எலிமினேட்டர் ஆகும். டீமை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான் ஜெயிக்கும். நான் கேகேஆர் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. டீமு அதெல்லாம் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சுனில் நாராயண்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான். அதுவும் இல்லாமல் ஆர்சிபி வந்து விடாமல் தெவிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதனால் ஆர்சிபி கண்டினியூஸாக ஜெயிக்கிறாங்க. அதேமாதிரி பிளே ஆஃப்லையும் ஜெயிச்சு ட்ராஃபி வின் பண்ணிடுறாங்களா? கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்கா? ஈசாலா கப் நமது. ஓ ஆர்சிபி ஃபேன் நீ? எனக்கு தெரிஞ்சு பையனை 16 இயர்ஸாக அவங்க வின் பண்ணலை. கேகேஆர் சிஎஸ்கே ஃபேனு. ஆனால் இப்போ கேகேஆருக்கு மாறிட்டான். சிஎஸ்கே வெளியே போனா? சிஎஸ்கே வெளியே போயிடுச்சு. சிஎஸ்கேக்கு அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான் இந்த வருஷம் இன்னும் 3வது ட்ராஃபி. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்களே, ஜெயிக்க ஆர்சிபி நல்லா இருக்காங்க. பட் பவுலிங்கில் ஒரு அவங்களுக்கு கேள்விக்குறி இருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இல்லை இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அவங்க ஆடுற அனாலிசிஸ் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் கேகேஆர் தான் அட்வான்டேஜ். கண்டிப்பாக கேகேஆர். அதே மாதிரி தான் கேகேஆருக்கும் பவுலிங் அந்த மாதிரி இல்லை. அதுதான் எங்கள் கேகேஆருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கேகேஆருக்கு வந்து பேட்டிங் இப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அதுவே இப்போ நாங்கள் பேட்டிங் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேட்டிங் பவுலிங் எங்களுக்கு அர்ஷித் ராணா இருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கும் சுனில் நாராயண் இருக்காங்க. எங்களுக்கும் வில் ஜாக்ஸ் இருக்காங்க. மேக்ஸ் வெளியே போயிட்டாரு. இல்லைன்னா இவர் எஸ்டாயால போடுவோம். சிராஜ் இருக்காரு எங்கள் டீமில். அதோட நிறைய வாட்டி பிளேயர் போயிட்டு வந்திருக்காங்க, திரும்ப எலிமினேட் ஆகிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி ஃபைனல் வரைக்கும் போவாங்களா, வின் பண்ணுவாங்களா? போவாங்க, கண்டிப்பாக போவாங்க, அடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வாட்டி விராட் கோலி எடுத்து கொடுத்துருவாரா ட்ராஃபியை? நான் எடுத்து கொடுத்துருவேன். கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக ஃபைனல்ஸ் யார் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸு SRH ஆர்சிபி போவாங்கன்னு நினைக்கிறேன். வாயில வச்சுட்டு போக வேண்டியதுதான். பேசுறீங்க கொடுத்தமா இல்லையா? 8 மேட்ச் எவனாவது எத்தனை மேட்ச்ல கண்டினியூ ஜெயிச்சாங்க? 6 மேட்ச் தெரியாது. பேச வர அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை போட்டுக்கலாம். இல்லைன்னா மூஞ்சி கூட இப்படி பங்கல் பண்ணி விட்டுருங்க. ஆர்சிபி தான் வருவாங்க. ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் இந்த வாட்டி. சொல்றலாம் கேட்காதீங்க. நம்ம இல்லை நேற்று நடந்த மேட்ச்ல யாரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கேல? நேத்து மிஸ்டேக்ல அது வந்து நான் தான் ரன் அவுட் தான் இதானது. ரச்சின் ரவீந்திரா வருது. அந்த ரன் அவுட் மட்டும் ஆகாம இருந்தா மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தூபே கொஞ்சம் ரன் அவுட் பண்ணி அப்படி பண்ணிட்டாரு. தூபே அவர் மேலேயும் தான் தப்பு. ரச்சின் ரவீந்திரா தான் ஓடினாரு. அது ஓடாமே இருக்கலாம் அந்த 2வது ரன். அதனால தான் அது ஒரு மிஸ்டேக் தான் சிஎஸ்கே மேலே. இப்போ பவுலிங் பேசஸ்லாம் சரியில்லை. இல்லை, நான் லைவ் பார்க்கல. எனக்கு ஒரு மைண்ட் தெரியாது. என்ன பேசுறது? யாரை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி தான். அதாவது லைனா ஜெயிச்சிட்டு வராங்க. ட்ராஃபி வின் பண்ணிடுவாங்களா? லைனா ஜெயிச்சா தூக்கி கொடுத்துருவாங்களா? ஃபைனல்ஸ் வரலாம். ஃபைனல்ஸ் வந்தா தான் தெரியும் அவங்களோட. ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் வருவாங்க. முதல்ல இந்த SRH ஃபைனல்ஸ் வருவாங்க. அது வேணா SRH வேற கடப்பாறை மாதிரி பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, ஃபார்ம்ல இருக்காங்க. கடப்பாறையோ ஏற்கனவே ஒரு வாட்டி தோக்கடிச்சிருக்காங்க. SRH திரும்ப கம்பேக் கொடுத்துட்டாங்க. 3 மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி 3மே கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனா எலிமினேட்டர்ங்கிறப்போ கொஞ்சம் டஃப் இருக்குன்னு தானே. அப்பங்கும்போது அவங்களுக்கு பதட்டத்துல பேட் ஆர்சிபி செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. விராட் கோலி ஒருத்தர் மட்டும் மேல அடிச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஒப்பந்தான். அப்புறம் யார் உங்க டீம்ல அடிக்கிறா சொல்லு? விராட் கோலி அடிச்சாலும் ஒண்ணு. மாகிராட் ஃபேன்ஸ் ராமா இன்சின் கட் பண்ணிடுவேன். கிளம்புங்கடா. அப்பனா இந்த வாட்டி நீங்க ஆர்சிபி ஜெயிக்குங்கறீங்களா? வாய்ப்பு இல்ல. நான் நார்மலா இல்லன்னு தான் சொல்றேன். ஜெயிக்கும் ப்ரோ ஆர்சிபி. கப் தான். ஃபைனல்ஸ் போகும் ப்ரோ. ஃபைனல்ஸ் போகும். அங்க போய் தோத்துறாங்க. அப்படி கூட ஜெயிக்கும்னு அவனே சொல்லல. இப்ப கூட வாய்ப்பே இல்லங்கறீங்களா? கேகேஆர் ஆர்சிபி வந்தா கப் அடிச்சா ஸ்கிரிப்டட். கேகேஆர் ஆர்சிபி வந்தா கப் அடிச்சா ஸ்கிரிப்டட் தான். கப் அடிச்சா ஸ்கிரிப்டட். 5 மேட்ச் ஸ்கிரிப்டட் தான். எல்லாம் ஸ்கிரிப்டட் தான் வந்தானா? அப்படியே மட்டும் போங்கடா அங்க. கப் அடிச்சா ஸ்கிரிப்டட் தான். அப்புறம் எப்படி உங்க அப்பா தோனி அதெல்லாம் விளையாடுறான் போங்க. எவனால 7 மேட்ச் ஜெயிச்சிட்டே இருப்பானா கண்டினியூவா? ஆமா ஜெயிப்பாங்க. பாட்டு அவனுக்கு பந்து புடிக்குது. நீ 1 மணி நேரம் பேசுவ, அவர் 10 நிமிஷம் முடிச்சிருவாரு.